எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம். அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஜனவரி மாதம் 17/1/2026 சனிக்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், தை மாதம் 3ஆம் நாள், சிவராத்திரி கரிநாள், உழவர் திருநாள், காணும் பொங்கல். நாளை தை அமாவாசை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. இன்று யோகம் வியாதிபாத நாம யோகம். இன்றைய கரணம் 12 மணி வரை பத்திரை, பின்பு சகுனி கரணம். இன்றைய நட்சத்திரம் பூராடம், சந்திராஷ்ட நட்சத்திரம் ரோகிணி. ரிஷபராசிக்கு சந்திராசிரமம் இன்று. இன்றைய நாளில் என்ன செய்யலாம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் கிரக நிலவரங்களை பார்ப்போம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் புதன் சந்திரன், மகரத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? சிவராத்திரி சிவ வழிபாடு உகந்தது. உழவர் திருநாள், காணும் பொங்கல் அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு நகரவாசிகளுக்கு இது கொஞ்சம் பரிச்சயம் இல்லாமல் தான் இருக்கும். கிராமவாசிகளுக்கு இது பரிச்சயமானது. காணும் பொங்கல் என்றாலே ஊரில் உள்ள அனைவரும் ஓரிடத்தில் கூடி விளையாட்டுகளை செய்து அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுத்து மகிழ்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். அதாவது பெரியவர்கள்ட்ட இப்போ எங்க ஊர்லலாம் பால் பொங்கிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இன்னும் அந்த பக்கம் திருவண்ணாமலை அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கல் மரியாதை என்ன செய்றீங்க, பால், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கேட்கிற வழக்கங்கள் உண்டு. இங்கேயும் பொங்கலுக்கான சில விஷயங்கள் எல்லா வகையிலும் ஏதோ ஒரு மாற்றங்கள், பரிணாமமாக இருந்தாலும் இல்லை, பரிணாமமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வளர்ச்சியில என்ன பண்றோம், அது மாறி இன்னும் அந்த பண்டிகை தொண்டு வந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு புத்தாடைகள் எடுத்து கொடுக்கறது, இல்லை பரிசு பொருட்களை கொடுக்கறது, அல்லது ஒரு நம்மளால் முடிந்தால் ஒரு தொகையை தர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த விளையாட்டு ஒரு வருட காலமாக வெளியிலிருந்து அந்த ஊருக்கு ஒரு 2 நாள் மகிழ்ச்சியா இருந்துட்டு போறதுங்கிறது நிறைய இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை நினைச்சு பார்க்குற அளவுக்கு நம்மளை இறைவன் வைத்திருக்கிறானேன்றதுதான் ஒரு விஷயமா இருக்கு. சில பேருக்கு அதை நினைக்க கூட நேரம் இல்லாம இருக்கிறார். நாம எப்படி இருந்தோம், நம்ம ஊர் எப்படி இருந்தது, எவ்வளவு மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள். காணும் பொங்கல், இந்த காணும் பொங்கலை அனைவரும் சிறப்பாக கொண்டாடுங்க. சொந்த பந்தங்களோட இணைஞ்சிருங்க. நல்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் எதுன்னா அன்பு மட்டும்தான். இந்த அன்பை வைத்துக்கொண்டு எல்லாமே செய்யலாம். புரிதுங்களா? எத்தனை மனம் ஆச்சரியங்களை கடந்தும் நாம் அனைவரும் ஒன்றிணைய வைப்பதும் இதுதான். இந்த நாளை நாம பயன்படுத்திக் கொள்வது சிறப்பை தரும். ராசி பலனுக்கு செல்வோமா? மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் சிறு கவன பிழை ஏற்படக்கூடும். பயணங்களில் கவனம் இருப்பதும் விரயங்களில் கவனத்தை செலுத்துவதும் உங்களை இந்த நாளில் இருந்து மீட்டு தரும். அதனால கொஞ்சம் கவனிப்பா இருங்க, கவனமா வருங்க. பாதிப்பிலிருந்து மீளலாம். இல்லை என்றால் ஏதேனும் பொருளாதார இழப்பு நேரும். கவனம் கவனம் கவனம். ரிஷபராசி என்பர்கள், ரிஷபத்திற்கு சொல்லவே தேவையில்ல, சந்திராசிரமம் இருக்கு. அமைதி காக்கிறது ரொம்ப நல்லது. அன்றாட பணிகளை செய்து வாருங்கள். புதிய முயற்சிகள் ஏற்படாதீங்க, புதிய முயற்சிகளை போவாதீங்க. முதல்ல அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பவர்களை, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எங்கிருந்தோ உங்களுக்கு ஒரு ஆதரவு கரம் நீண்டு கிடைக்கும். அதாவது தலைவலிங்கிறது போய் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குன்றது மாதிரிதான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பா இருக்கு, மகிழ்ச்சிகரமா இருக்கு. புதிய முயற்சிகள் கொண்டாட்டத்துடன் இறங்குங்கள்.
வெற்றி பெறுங்கள். கடகராசி என்பவர்களே, இந்த நாள் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு. நிறைய பொருள் விரயமானாலும் மகிழ்ச்சியான விரயம் தானே. சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம், ஒருத்தருக்கு கொடுத்து வாழ வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது போல அமைப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் கிடையாது. ஜாகிரதையா இருங்க. தேவையற்ற கோபம், தேவையற்ற வம்பு வழக்கல், தேவையற்ற விஷயங்கள், ஒரு வழக்கை சந்திக்க நேரக்கூடிய நாள் இந்த நாள். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது சிம்மத்துக்கு சிறப்பை தரும். கன்னி ராசி என்பவர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாளும் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் ஒன்று நிறைவான ஒரு நாள் வச்சுக்கலாம். தொலைதூர பயணம் அல்லது சொந்த ஊருக்கு பயணம் செய்வது, இல்லை எல்லாரும் ஒரு தூரதோச பயணம், ஒரு குருமார்கள் வழிபாடு, இத்தனையும் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பவர்களே, துலாமை பொறுத்தவற்றில் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள். எல்லாமும் சிறப்பாக நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். சொன்ன மாதிரி அன்பு பாராட்டக்கூடிய அமைப்பு விருச்சகத்துக்கு தான் இருக்கு. நீங்க போறீங்க, பழையதான கழிதலும் புதியன புகுதலும் இந்த பொங்கல் பண்டிகையிலிருந்து உங்ககிட்ட வரட்டும். சோம்பல் தனங்கள் விழட்டும். அதாவது நிறைய ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒரு விஷயத்த கன்வே பண்ணி போறதுல தான் நீங்க தவறு பண்ணுவீங்க. அவங்க ஒண்ணு சொல்ல, நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. அதுவே இங்க கஷ்டமா இருக்கும். அதனால இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் விடுபட்டு வாங்க. மற்ற நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இதனால புதன் சந்திரன் சேர்க்கைங்கிறது முயற்சிகள் அத்தனையும் செய்ய வைக்கும். 7ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது மனைவி அல்லது நண்பர்கள் ஸ்தானத்துல இருந்து ஆதரவு மகிழ்ச்சிகரங்கள் எத்தனை கிடைத்தாலுமே, தொழில் ஸ்தானத்தில் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் கொஞ்சம் செலவுகள் உண்டு. இந்த நாளில் இந்த செலவுகளை செய்து மகிழ்கின்ற அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாளும் சிறப்பான நாள். சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பிளஸ் தேவையற்ற ஒரு கிரகமும் சேர்ந்திருக்கு. அதனால கொஞ்சம் இறுக்கி பிடிங்க. போனது போகட்டும், இருப்பதை கொண்டு சிறப்புடன் இருப்பதை சிறப்பை தரும்ன்றத நான் வலியுறுத்தி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை மட்டும் கவனமாயிருங்க. இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால் மனமகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீங்க என்ன செஞ்சாலும் ஜெயிப்பீங்க. துணிந்து நில், வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். உறுதியோட, அதாவது ஒரு முடிவு, உறுதி இறுதி என்ற மாதிரி ஒரு முடிவோட நீங்க செய்யற எல்லா விஷயமும் வெற்றி பெறும். இந்த நாளில் இந்த வெற்றிக்கான அத்தனை வகைகளிலும் பாடுபடுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். வாழ்த்துக்கள். இந்த நாள் அனைவருக்குமான ஒரு நல்ல நாள். அதே மாதிரி நாளைய தினம் தை அமாவாசை. ஏற்கனவே நாங்க உங்களுக்கு என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை கண்டிப்பா தவறவிடாது. எப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திற்குள் ஒரு நல்ல விஷயமே நடக்கலைங்க, ஒரு 10-15 வருஷமா நடக்கலைங்க, ஒரு 5 வருமா நடக்கலைங்க, ஒருத்தர் கல்யாணம் நடக்கல, ஒருத்தர் வீடு கட்டல, ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு, அந்த குடும்பமே நல்லா இல்லை அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறவங்க கூட இந்த பயன்படுத்துங்க. என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க, இந்த தை அமாவாசை மதியான வேலையில உங்களுக்கு வழக்கம் போல படைக்கிறவங்க படைச்சு முடிச்சிருங்க. 6 மணிக்கு மேல ஒரு 3 இலைக்கு தகுந்த மாதிரி உணவு சேமிச்சு படைச்சு அந்த 3 இலையும் கொண்டு போய் மாட்டுக்கு கொடுத்து மனசார மன்னிப்பு கேளுங்க. மனதார ஆசீர்வாதம் வழங்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் நாளைக்கு. அதன் இன்னைக்கே ப்ரிப்பரேஷன் ஆகுன்றதுக்காக உங்களுக்கு அந்த தகவலை இன்னைக்கு சொல்கிறேன். நாளைக்கு விடுமுறை நாள் என்பதால் நீங்கள் அனைவருமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கணும்னா இதை செய்யுங்க. எல்லா வித மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.